நான்காவது வசீஃபா, பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு வெறும் 7 நாட்கள் இந்த அமலை தாங்கள் செய்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அவர்களுடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் பலா முசீபத்துகளிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். என்ன ரொம்ப இலகுவானது, தருதே இப்ராஹிமியை தாங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். தருதே இப்ராஹிமி நம்ம தொழுகையில ஓதுறது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இது தருதே இப்ராஹிமை. இந்த தருதே இப்ராஹிமையை முன்பின் 3 முறை ஓதி நடுவில் 21 முறை யா பர்ரு யா பர்ரு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை, நலவானவனே, நலவை தரக்கூடியவனே, நல்லது செய்யக்கூடியவனே, நல்லவனே என்ற அல்லாஹுவை நாம் அழைக்கிறோம். 21 முறை மட்டும்தான் ஓதி அந்த குழந்தைகள் மீது ஊதி விட்டுறணும். தொடர்ந்து 7 நாட்கள். இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் ஊதி விடலாம். தொடர்ந்து 7 நாட்கள் ஊதி விட்டா போதும். அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். பருவ வயதை அடையும் வரை அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து நிகழாது என்பதாக சொல்றாங்க. ரொம்ப இலகுவான வசீஃபா இது. இன்ஷால்லா முடியாது செஞ்சு விடுங்க. இதனுடன் சேர்த்து குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கான வெவ்வேறு தலைப்புகள் அடங்கிய 5 வசீஃபாக்கள் ஒரே வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கீழே இருக்கக்கூடிய லிங்க் பட்டனை தொட்டீங்க அப்படின்னு சொன்னா நேரா இன்ஷால்லா அந்த வீடியோவுக்கு போயிடும். நீங்க பார்த்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.